எம்ஜிஆரிடமும் ஜெயலலிதாவிடமும் இபிஎஸ்ஸோட நான் தான் பெரிய ஆளாக இருந்தேன், இபிஎஸ் இப்போ வந்தவர் தான், அப்போ எனக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அதனால தான் இபிஎஸும் நானும் சமந்தான் அப்படிங்கிற அந்த படத்தை போட்டதுக்கெலாம் அவன் அர்த்தம். இது முழுக்க முழுக்க அந்த அந்த கொங்கு பெல்ட் பாலிடிக்ஸ் தான். இது நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்க தேவையில்லை. அதனால தான் செங்கோட்டையன் வந்து இது நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கணும்னு சொல்கிறதெல்லாம். அதனால் செங்கோட்டையன் விஷயத்தை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு பெரிதாக கடக்க தேவையில்லை. அவரே வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போக வேண்டான்ற முடிவில் தான் இருக்காரு. கொண்டுட்டு போக விருப்பமே தான் நினைக்கிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முழுக்க முழுக்க கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது. கொங்கு பெல்ட்னா வெறும் இபிஎஸ் மட்டும் இல்லைங்க, அது வந்து அந்த சமூகம். ஒரு காலத்தில் வந்து அதிமுக யாருடைய கையில் இருந்தது? முக்குளத்தூர் சமூகத்துடைய கையில் தான் இருந்தது. இப்போ ஓபிஎஸ் முதல்வராக எப்படி வந்தார்? சசிகலாவுடைய அந்த அனுசரணை தான். அவர்கள் எல்லோருமே வந்து தெற்கத்திய முக்குளத்தூர் சமூகம். அப்போ அதிமுகவே முக்குளத்தூருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்திற்கு நான் தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது உண்மையும் கூட. அதாவது தேவர் அவர்களுக்கு பொன்னாலான சிலையை கொடுத்து அதை எல்லாமே செஞ்சதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன் சென்னையில் இருக்கின்ற அந்த சிலையை திறந்து வைத்தது கூட ஜெயலலிதா தான். அப்போ அந்த முக்குளத்தூர் சமூகத்துடைய அனுசரணை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் அதிமுகவே வந்து முக்குளத்தூர் சமூகத்தில் அடகு வைக்கப்பட்டதுன்னெல்லாம் கருணாநிதி அவர்கள் சொன்னதை பார்த்துருக்கோம். ஆனால் இதைப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி கவுண்டர் சமூகத்தில் அதிமுக இருக்குது, அப்போ அந்த கொங்கு பெல்ட்டில் தான் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அதை ஊர்ஜிதிக்கும் விதமாக அங்கே பார்த்திங்கன்னா அமைச்சர் தங்கமணி, அமைச்சர் வேல், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் எல்லோருமே ரொம்ப வெல்த்தியான அமைச்சர்கள். அவர்கள் எல்லோருமே இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையனுமே அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்போது கண்டிப்பாக வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை, வெல்த்தியான அமைச்சர்களை விட செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்க்கு ரொம்ப ஒரு ஆபத்தாக தெரிகிறாரா? காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து வேலுமணியோ தங்கமணியோ பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஸோட சொல்லை மீறாதவர்கள். அவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பணம் ரீதியாக அனுசரணை சப்போர்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் செங்கோட்டையன்ட்டு அப்படி இல்லை. செங்கோட்டையனும் பெரும் பணம் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனும் நிர்வாகத்திறமை இருக்கிறது. பொலிட்டிக்கல் அந்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேறு வழி இல்லாமல் கொடுத்தார். நம்ம சமூகம் கொங்கு பெல்ட்டில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அனுசரணையை கொடுத்தார். ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்து புறக்கணிக்கப்படுவதாக அவருடைய ஆதரவாளர்கள் குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி வெடிச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் அதிமுகவுடைய குழப்பமாக நான் பார்க்கல. அது செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்குமான அந்த ஈகோ கிளாஷ், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று செங்கோட்டையன் நினைப்பதாக தான் பார்க்குறேன். அதனால் அது ஒரு பெரிய அளவில் உடஞ்சி வராது. இல்லை, அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கணும், பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை திரும்ப ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இபிஎஸ் அவர்கள் விரும்பாதனாலையும் இந்த ஒரு பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு. அதாவது அடிப்படையில் என்ன தெரியுமா, அடிப்படையில் வந்து அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று இபிஎஸ் நினைத்தார். ஏன்னா அவர் செலவழித்த பணம் அப்படி. சசிகலா வந்து சும்மா கொடுக்கல அவருக்கு பொறுப்பை.